எந்த ப்ரோ வெர்ஷனும் இல்லாமல் இந்த எடிட்ஸ் ஆப் மூலிமா நம்ம ஈஸியாக கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அதுவும் ஏஐ மோடில். இந்த எடிட் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதிலிருந்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிசி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேப்ஷன் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜென்ரேட் ஆன கேப்ஷனை நல்லா செக் பண்ணிவிட்டு கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கேப்ஷன் எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். அந்த டெக்ஸ்ட்டில் எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ அதை நம்ம எப்போவுமே சேட்டில் எடிட் பண்ணுற மாதிரியே ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வந்து ரோஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக ரூல்ஸ்னு மாற்றிடுறோம். அவ்வளோதான். ஒரு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டைலுக்கு போனீங்கன்னா இங்கே விதவிதமாக நிறைய ஸ்டைல் இருக்கும். ஆல், மோனோலைன், மல்டி லைன்னு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படியே மேலேயே ஷோ ஆகும். உங்களுக்கு இது ஓகேவா இல்லையா, இல்லை வேறு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் இங்கேயே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு. இங்கே கொடுத்துருக்க ஃபாண்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்களோட கேப்ஷன் ரெடி. இப்போது இந்த கேப்ஷன் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த வேர்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து காட்ட ஆரம்பிச்சிரும். மேலே இருக்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கேலரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.